பெஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், இந்த ரெண்டையும் தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு பதட்டமான போர் சூழலை தொடர்ந்து நான் இதுக்கு முன்னால் ஒரு 6-5 காணொலி வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த காணொலிகளில் ஃபுல்லாகவே வந்து நம்ம பேசுகிற விஷயம் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிஹைண்ட் பாலிடிக்ஸ் தான். எஸ்பெஷலி அமெரிக்கா, பிரிட்டன் இவர்களுடைய லாபி, இவர்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய விதம். இப்போ இதன் தொடர்பில் ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. ட்ரம்ப்பு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிருக்கிறார். போயிட்டு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய பேச்சுவார்த்தைகள் ஓடி இருக்கு, நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் குறிப்பிடத்தகுந்த விஷயமாக நம்ம பேசக்கூடிய இந்த விஷயங்கள் கூட கனெக்ட் ஆகக்கூடிய 2 விஷயம் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சிரியாவுடைய தற்போதைய பிரசிடென்ட் அகமது அல் ஷாராவுடைய ஒரு சந்திப்பு, ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சந்திப்பு. சவுதி இளவரசர் இருக்கிறாரு, அவர் கூட இவங்களும் 2 பேரும் ஒன்றா இருந்து சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்புக்கு பின்னால் ஒரு சின்ன விவாதம் எழுந்து, அது தமிழ்நாடு ஊடகங்களில் பெருசாக பேசப்படலை, சர்வதேச அளவிலான ஊடகங்களில் ஒரு சின்ன சர்ச்சையாகி அப்படி ஆஃப் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சிரிய பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, சிரியாவோட பிரசிடென்ட், இவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக அமெரிக்காவால் $10 பில்லியன், கிட்டத்தட்ட $1 கோடி பவுண்டி அறிவிக்கப்பட்ட தேடப்படக்கூடிய ஒரு தீவிரவாதி. எப்படா ஒரு தீவிரவாதி ஒரு நாட்டோட அதிபர் ஆனார், பிரசிடென்ட் ஆனார் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். சிரியாவில் 10 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருந்தது. இதே வல்லாதிக்கங்கள் சேர்ந்து சிரியாவுக்குள்ளே நடத்திய ஒரு வார். அப்போ அந்த நேரத்தில் அந்த நாட்டில் உள்நாட்டு கலவரமும் நடந்துச்சு, உள்நாட்டு போரும் நடந்துச்சு, அயல் நாட்டோட தாக்குதல்களும் இருந்தது. இப்போ இஸ்ரேல் பலஸ்தீன் வாரில், பலஸ்தீன் காசாவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொலைகளை விடவும் கொடூரமான கொலைகள் எல்லாம் வந்து அந்த சிரியா வாரில் நடந்துச்சு. இந்த வாருக்கு பின்பாக ஒரு அமைதி. இந்த தீவிரவாதி இருக்கார்ல, அமெரிக்கா அறிவித்த இந்த தீவிரவாதி, இவரை கொண்டு போய் அங்கே அதிபராகி உட்கார வச்சு, பிரசிடென்ட் ஆகி உட்கார வச்சு அப்படியே அந்த அரசாங்கத்தை வந்து கண்டி பண்ண வைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அமெரிக்காவால் இன்னும் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் பட்டியலில், தீவிரவாதிகள் பட்டியலே வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை ட்ரம்ப் போய் சர்வசாதாரணமாக சந்திச்சு பேசிட்டு, இஸ்ரேல் கூட உங்களோட டையை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பாயிண்ட் 1. இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, துருக்கிக்கு பல கோடிகளுக்கு மதிப்பிலான ஆயுதங்களை வழங்குவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கு. ட்ரம்ப் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்தியா மேலே பாகிஸ்தான் ஏவன 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் துருக்கியோடுது அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ துருக்கிக்கு ஆயுதங்களை அமெரிக்கா கொடுக்குது. இப்போ இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தான் வாரை யார் நடத்துகிறாங்க? உலகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய வேலையே என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க அவங்க நிலப்பல மாதிரி உட்காந்துவாங்க. பின்னால் கடைசியில் அவங்க தான் பஞ்சாயத்தை ஆரம்பித்து வச்சுட்டு முடிச்ச மாதிரி, இந்த பிள்ளையை கிள்ளி விட்டு தொற்றியாட்டுறது தான் இதுக்கு மேலே போகிற காணொலிகளில் தான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை வெளிப்படையாகவே பண்ணுறாரு ட்ரம்ப் இந்த விவகாரத்தில். இந்த ரெண்டு விஷயமே, சிறிய தீவிரவாதியை சந்தித்தது, பயங்கரவாதியை சந்தித்தது, அதுக்கப்புறம் துருக்கிக்கு இவர் ஆயுதம் கொடுக்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டது, இது ரெண்டுமே இந்தியாவுடைய சூழலில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்தியா 2 பக்கம் டிப்ளமசி மெயின்டைன் பண்ணுறாங்க, ரஷ்யா கூடயும் அமெரிக்கா கூடயும் 2 பக்கமே டிப்ளமசி மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த 2 பேரில் யார் வந்து இந்தியாவை யூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ரஷ்யாவும் சைனாவும் உயிர் பெரியா உச்ச தோழர்கள் அவங்க சித்தாந்த அடிப்படையில். சைனா இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. கொஞ்சம் அவங்க வெளிப்படையாக காமிக்கலைன்னாலும் எப்பண்டா வாய்ப்பு கிடைக்கும் இறங்கி அடிக்கலாம்னு சைனா உட்காந்துட்டு இருக்காங்க, எக்கனாமிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும். ஆனால் சைனாவும் ரஷ்யாவும் உற்ற தோழர்கள். இன்றைக்கி பாகிஸ்தானுக்கும் எதிரான போரில் இதுக்கு முன்னாடியும் சரி, 1971லையும் சரி, இப்போவும் சரி, யார் நமக்கு பேக்கில் இருக்கா அப்படின்னா ரஷ்யா பேக் போனால் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ இதுக்கிடையில் இன்னொரு விஷயம், பலுசிஸ்தான் பிரிவு. இப்போ பலுசிஸ்தான் பிரிவு இல்லை, இதை வந்து ரஷ்யா வந்து ஆதரவாக ஏற்றுக்கொள்ளுமா எதிர்க்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அங்கே இருக்குது. ஏன்னா பலுசிஸ்தான் பிரிவினை ரஷ்யாவுக்கு சாதகமான அந்த புவிசார் அரசியல் சூழலை உருவாக்காது. அப்போ அதை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளாது. இந்தியாவுமே இன்னும் வந்து வெளிப்படையாக நாங்கள் முழு ஆதரவு கொடுக்கிறோம் பலுசிஸ்தான் பிரிவினைக்கு அப்படி ஒத்துக்கிறதுக்கு பின்னால் நிறைய கான்ஸ்பிரசிஸ் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது, ஒத்துக்காமல் இருக்காங்க. இப்போ இந்த அரசியல் சூழலில் இந்த வல்லாதிக்கங்களுடைய, மறுபடியும் அங்கே தான் வரும், இந்த வல்லாதிக்கங்களுடைய தாகம் அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த போர்களுக்கு ஃபுல்லாக பின்னால் வந்து பெட்ரோலை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, ஃபியூல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்னாலையும், பெஹல்காம் தாக்குதல்ங்கிறத நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் பேச்சு எடுத்தாங்க, அவங்க வந்து சுட்டாங்க, யாருன்னு கேட்டு சுட்டாங்க. இது ஒரு சாதாரண சம்பவம் நம்ம பார்க்குறோம். இது நம்மகிட்ட உள்புகுத்தப்படக்கூடிய விஷயமும் வெர்ஷனும் வேறு மாதிரி இருக்குது. இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்னால் வாஷிங்டனும் பென்டகனும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுமானா, அது சம்மந்தமாக நமக்கு யாரும் உள்ள திரிக்கிறது கிடையாது கருத்துக்களை. அந்த லீடே நமக்கு யாரும் எடுத்து கொடுக்குறது கிடையாது. ஆனால் இருக்குங்கிறத நம்ம தேடி போகணும். அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம இந்த நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலே தெரியும். தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக தான் நம்ம இந்த பக்கத்தில் நம்ம ஹைலைட் பண்ண போகிற விஷயமே இந்த பின்னால் இருக்கக்கூடிய பிஹைண்ட் பாலிடிக்ஸ் தான். டீகலனைஸ் அப்படிங்கிறதோட கான்செப்ட் என்னென்னா, இன்னும் இந்த மனித இனம், இன்னும் மனித சமூகங்கள் காலனி ஆதிக்கத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த காலனி ஆதிக்கத்தை வந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பேசுகிறோம்.